உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஜானகி என்ன பண்ணா? அடகு கடைக்கு போய் நகைய அடகு வச்சிருக்காங்க. என்ன நீ சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா, ஏதோ செயினோ மோதிரத்தையோ மட்டும் அடகு வைக்கல, தாலி செயினை அடகு வச்சிருக்காங்க. ஏய், என்னடி சொல்ற? தாலி அடகு வச்சாளா? ஆமாமா, அந்த அடகு கடையில் போய் விசாரிச்சுட்டு தான் நான் வரேன். அடகு கடைக்காரன் தான் சொன்னா தாலி செயினை அடகு வச்சாங்கன்னு. ஐயோ, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கற அவ? ஜானகி இங்க வா. ஏய், என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? நீ தாலி செயின் அடகு வச்சிட்டன்னு பத்மா சொல்றா. அடகு வச்சியா? ஆமா அத்தை. என்ன பண்ணிருக்கிற நீ? நம்ம குடும்பத்துல இருந்துகிட்டு இப்படி பண்ணிருக்க? எதுக்காக இப்படி பண்ண? கதிர ஜாமீன்ல எடுக்க 3 லட்ச ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அடகு வச்சேன். ஐயோ, அதான் அவனை ஜாமீன்ல எடுக்க வேண்டான்னு அண்ணன் சொன்னாருல்ல, அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? கதிரி யாரோ இல்ல, என் பொண்ணோட புருஷன், இந்த வீட்டோட மருமக. அவனை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவனா. அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என்னால விட முடியாது. அவன் அங்க ஜெயில கஷ்டப்படுறப்ப எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? தனா கழுத்துல கதிர் தாலி கட்டியிருக்கான். கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் தான் ஒன்னா வாழணும். மா, அப்ப நான் சொல்ற வார்த்தை மத்தவங்களுக்கு பெருசா தெரியலையா? இன்னும் எவ்வளவு நாள் தான் என்ன அவமானப்படுத்துவீங்க? ஏங்க, இந்த குடும்பத்துக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். கதிரி எப்படி வேணாலும் போகட்டும்னு என்னால விட முடியாதுங்க. மா, அப்ப தாலியை விட அந்த கதிரவன் முக்கியமா போயிட்டால? அண்ணாண்ணே, கோவப்படாதீங்கண்ணே. அண்ணி அந்த அர்த்தத்துல சொல்லல. என்னதான் இருந்தாலும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கதிர் இந்த வீட்டோட மாப்பிள்ள. இந்த வீட்டோட கௌரவம், மானம் இதெல்லாம் போயிடக்கூடாதுன்னு தானே நம்ம எல்லாரும் இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். அதுக்காக தானே அண்ணி இப்படி பண்ணிருக்காங்க. டே சிவா, அவனை இந்த வீட்ல யாருமே மாப்பிளையாவே ஏத்துக்கல. அவனுக்கு என்ன நினைப்பு? என்ன அவன் ஜெயிலுக்கு போனா போயிட்டு போறானே, நமக்கு என்ன வந்துதான்? ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க நீ? ஒருவேளை கதிர் நிஜமாவே எந்த தப்பும் பண்ணாம கூட இருக்கலாம்ல. அதனால கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. அண்ணே, கதிர் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் அவன் நம்ம தனாவோட புருஷன். அவனை எப்படின்னு நம்ம அப்படியே விட்டுற முடியும்? டே சிவா, அவன் மேல எந்த தப்பும் இல்லாமையா போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க? அதுவும் அவன் 2 நாளைக்கு முன்னாடி கார்த்திகை அடிச்சிருக்கான். போலீஸ் சொன்னாங்கல்ல. அப்போ இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான். யாரு நினைச்சா அவன் இவனை அடிச்சு கொன்னாலும் கொன்னு இருப்பான். வாய முடிய பத்மா, என்ன பேசிட்டு இருக்க? அவனை சின்ன வயசுல இருந்து நீ பாக்கல? அவன் அப்படி பண்ணிருப்பானா? அவன் அப்படி எல்லாம் பண்ணான்னு நீ பாத்தியாமா? வாய் இருக்குன்னு சும்மா பேசாத. அதுக்கு இல்ல அண்ணே, அவனை ஜாமீன்ல எடுக்கணும்னு நீங்க எதுக்காக உங்க தாலி செயினை வைக்கணும்? அதுக்கு எங்கேயாவது கடன் வாங்கிருக்கலாம்ல. இங்க பாருங்க, ரகுராமோட மனைவி 4 பேர் முன்னாடி போய் நின்னு கடன் கேட்டா அது அவருக்கு தான் அவமானம். அவரு பேரை என்னைக்குமே நான் கெட்டு போக விட மாட்டேன். மத்தவங்க முன்னாடியும் நான் கையேந்தி நிக்க மாட்டேன்.
என் புருஷன் எனக்கு கட்டின தாலிய என் பொண்ணோட தாலிய காப்பாத்ததான் நான் அடகு வச்சிருக்கேன். அதுல எந்த தப்பும் இல்ல. அம்மா, இப்படி எல்லாரும் அவங்களா முடிவெடுக்கிறதாலதான் இந்த வீட்ல நான் எதுலயும் தலையிடுறதில்ல. தாலிய அடகு வைக்கிறப்போ வீட்ல ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணல. அண்ணே, அண்ணி தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே இப்படிலாம் பண்ணிருக்காங்க. சார், கதிர் பேர்ல ஜாமீன் வாங்கியாச்சு. இங்க பாருங்க, ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. டெய்லி ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடணும், சரிங்களா? ம். கான்ஸ்டபிள் சார், அவரை வெளியில விடுங்க. ஓகே சார். தம்பி, ஐயா வர சொல்றாரு, வா. ம், எழுந்துரு. ம். கதிர் பாத்து, மெதுவா வா. சார், கூட்டாயிட்ட சார். ம். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சைன் பண்ணு. எப்ப விசாரணை கூப்பிட்டாலும் வரணும். கூட்டிட்டு போங்க. வா கதிர். எப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. ஐயோ, அழாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? யாராவது இப்படி அடிப்பாங்களா? அத்த, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிச்சிருடா கதிரு. எல்லாம் என்னாலதான், எல்லாம் என்னாலதான். உங்களாலயா? அது என்னன்னா, இல்ல உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களால எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சேன்னு சொல்ல வந்தாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கார்த்திக் தான் வேணும்னே மறைஞ்சிருந்து என்ன மாட்டி விட பாக்குறான்னு நினைக்கிறேன். சரி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ வா. உள்ள வாடா. வா, மெதுவா மெதுவா. பாத்து, மெதுவா இறங்கு. மெதுவா மெதுவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.